வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரெக்னன்ட் உமன் லைஃப் சேனல்ல ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். கரு களைய போவதற்கான 5 அறிகுறி. அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அந்த 3 மாசம் வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த டைமிங்ல நமக்கு என்னென்ன அறிகுறிகள் வரக்கூடாது. ஏன்னா நிறைய அறிகுறிகள் நம்ம அதாவது நம்ம பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பிரெக்னன்ட் ஆயிருக்குமா, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு அறிகுறிகள் போட்டுக்கோம். ஆனா நம்மளுக்கு கரு உண்டாயிடுச்சு, இப்ப நீங்க ஒரு 2 மந்த்ஸ்ல இருக்கீங்க. இந்த டயத்துல உங்களுக்கு எந்தெந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்கக்கூடாது. இருந்தா எப்போ போய் டாக்டர் உடனே பார்க்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உண்டான கரு களைய போவதற்கான அறிகுறிகள் என்னென்ன, அது நீங்க பயப்பட வேண்டாம். இது ஒரு அவேர்னஸ் தான், நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னன்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா எல்லா விதமான அறிகுறிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் 3 மாதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த டயத்துல நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம், இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கரு களைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு இந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கக்கூடாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கரு சேஃபாகவும் நீங்களும் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்க. அப்படி என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பிரெக்னன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கார்டு வாங்கி செக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். ஸ்பாட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரு பதித்தல், கருப்பை பதிச்சதுக்கு அப்புறம் லைட்டா கருப்பதித்தல், ஸ்பாட்டிங் கருப்பதித்தலோட அறிகுறி. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த் முடிச்சதுக்கு அப்புறம், உங்களுக்கு பீரியட் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சில நேரங்கள்ல லைட்டா ப்ளீட் வரும். அந்த பீரியட்ஸ் மாதிரி உங்களுக்கு பட ஆரம்பிக்கும். ஆனா ரொம்ப அதிகமா இருக்காது. இந்த ப்ளீடிங் வரும்போது உங்களுக்கு வலி இருக்காது, எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஆனா சப்போஸ் உங்களுக்கு 40 நாள் ஆயிடுச்சு, 45 நாள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் வருது. ஆனா ஒரு 2 டேஸ்ல சரியாயிட்டா பரவாயில்ல. ஆனா தினம் பாத்தீங்கன்னா அதோட அளவு அதிகமா ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 நாள்ல நீங்க சாதாரண ஸ்பாட்டிங்காவே இருந்தாலுமே நீங்க போயிட்டு அந்த உங்களுக்கு பிரெக்னன்சி உறுதியானதுக்கு அப்புறம் அந்த ப்ளீடிங் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ் மாதிரி வலியோட உங்களுக்கு அந்த ஸ்பாட்டிங் படுது, எந்த வலியும் இல்லாம படுறதோட வலியோட உங்களுக்கு லைட்டா ப்ளீட் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு போது, அதேமே நீங்க கண்டிப்பா நம்ம டாக்டர் செக் பண்ணி. ஏன்னா சில நேரம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் தைராய்டு இருக்கவங்க, சுகர் பேஷண்ட், ஹார்மோன் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 மந்த்ஸுக்குள்ள இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நம்ம அசால்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த 28 டேஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வாமிட்டிங், தலை சுற்றல், மயக்கம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பெயின், இந்த மாதிரி அந்த ப்ரெக்னன்சிக்குரிய சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 நாளையோ 2 மந்த்ஸ்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா சடனாக அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதாவது சோர்வாக இருக்கிறது, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னாலுமே கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்பப்போ என்னென்ன ஸ்கேன் எடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. அது மாதிரி 3 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, எதையும் நினச்சி பயப்படக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது தான் இந்த அந்த மிஸ்கரேஜ் ஆகிறது நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு பேக் பெயின்லாம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகமான இடுப்பு வலி இருக்கும். தாங்க முடியாமல் எந்த வலி இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி உறுதியானதுக்கப்புறம் எந்த வலியா ஹெவியாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த வலி இருந்துட்டு இருக்குன்னா அசால்ட்டாக இருக்காதீங்க. இல்லை வீட்லேயே இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு சரியாக தான் பார்க்கலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த அதிகமான பெயின் வர ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் உடனே போயிட்டு நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் எதனால் அப்படி வருது அப்படின்றத நீங்கள் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் இந்த பாதிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆரம்பத்திலே இந்த வலியெல்லாம் இருக்கும்போது அசால்ட்டாக வீட்டில் இருக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மிஸ்கரேஜ் எந்த மந்த்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 50 நாட்களுக்குள்ள எப்போ வேணாலும் மிஸ்கரேஜ் ஆகலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 35லேருந்து 45க்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த மிஸ்கரேஜ் நடக்கலாம். சில நேரம் பேபிக்கு இந்த ப்ளீடிங்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வருது. இது என்னுடைய அனுபவங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அசால்ட்டாக இருந்து போய் பார்க்கும்போது பேபிக்கு ஹார்ட் வெயிட் இல்லை, நீங்கள் அபார்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட் வருது பார்த்தீங்கன்னா நம்ம
வந்துட்டு கருப்பதித்தலோட அறிகுறி, அதனாலதான் லைட்டா ப்ளீடிங்கா படுது அப்படின்னா, அது ஒரு நாள் 2 நாள் தான் படும். நம்மளுக்கு வந்து இப்போ இன்னைக்கு படுது, திடீர்னு 2 நாள் படவே இல்ல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3வது நாள் ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ளீடிங். அப்படியே நாளாக பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்துட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது. அது வந்துட்டு மிஸ்கரேஜ்க்கான ஒரு அறிகுறி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எதனால வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அ ஹார்மோன் பிரச்சனை. அந்த கரெக்ட்டான அந்த ஹார்மோன் அளவு மூலம் வந்து சுரக்கல. தைராய்டு இருக்கு உங்களுக்கு. அது மாரி சொன்ன மாரி சுகர் பேஷண்ட் அது மாரி பார்த்தீங்கன்னா, கருவோட வளர்ச்சி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த குரோமோசோமுடைய கரெக்ட்டா வந்து இல்லாம இருக்கிறது. இதனால பார்த்தீங்க அப்படின்னா தான் ஏற்படும். இது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு உருவான கரு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூட்ரஸ்ல போய் பதியணும். ஆனா வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கரு குழாயிலேயே வந்துட்டு பதிய ஆரம்பிச்சுரும். அதாவது வந்து அந்த டியூப்லயே வந்துட்டு வரதான் டியூப் பிரெக்னன்சிம்பாங்க. அந்த டியூப்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரு வந்து இந்த மாரி டியூப்லயே வந்துட்டு கரு பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, நமக்கு ஒரு 1 மந்த், 2 மந்த்ல பார்த்தீங்கன்னா, ஹெவியான பெயின் வர ஆரம்பிக்கும். அதிகமா ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். அதிகமான வயிற்று வலி ஆரம்பிக்கும். இந்த மாரி கடுமையான வலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டியூப் பிரெக்னன்சில வந்து இருக்கும். சில பேருக்கு தெரியாது. ஆனா அவங்க கார்டு செக் பண்ணும்போது பிரெக்னன்சி கன்ஃபார்ம்ன்ற மாரி வந்துரும். ஆனா பார்த்தீங்கன்னா, நாளாக அந்த டியூப்ல வந்து அந்த பேபி குரோத் ஆகும்போது அதோட வலி தாங்காம வந்து பிரெக்னன்சி அந்த ஹெவியான பெயின்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஹெவியான பெயின் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல விசிட் பண்ணுங்க. இத நினைச்சு ரொம்பவே நீங்க பயப்பட வேணாம். ஒருவேளை இப்படி ஆயிருமோ, நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நீங்க யோசிக்க வேணாம். சப்போஸ் பிரெக்னன்சி கர்ப்பம் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும்? எத நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்? எந்த விஷயங்கள் அசால்ட்டா வந்து இருக்கக்கூடாது? அந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமான வெயிட் தூக்கவே தூக்காதீங்க. நீங்க கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆயிட்டாலே வெயிட் தூக்காதீங்க. அதிகமா வந்துட்டு எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. வீட்ல நடக்கிற விஷயங்களையோ, எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. ரொம்பவே வந்துட்டு நீங்க நல்ல ஒரு உணவு, நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு அந்த மாரி சாப்பிட்டுட்டு வீட்ல நல்ல ஒரு ஆரோக்கியமா வந்துட்டு இருந்தீங்கனாலே எந்த ஒரு பாதிப்புமே வராது. சந்தோஷமான விஷயங்களே மட்டுமே நினைச்சுட்டு இருங்க. மத்தபடி இத பத்தி யோசிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேற என்ன டாபிக் வேணும்ன்ற பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.